மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரியாக்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட் ஹேண்ட்லிங். நம்ம ஒரு ஃபார்மில் இருக்கிற இன்புட் வேல்யூ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம யூஸ் ஸ்டேட் பற்றி ஃபுல்லாகவே பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக போன ப்ராஜெக்டேக்குள்ளேயே நான் போய்க்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் போன டாபிக் நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அந்த வீடியோவே பார்த்துக்கோங்க. அதை பார்க்கல அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டை பற்றி. ஆக்சுவலாக ஃபார்ம் ஹேண்டிலிங் அப்படின்னா என்ன? ஒரு ஃபார்ம்னா அதில் என்னென்ன இருக்கும்னா, லாகின் பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் லாகின் பேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸ் அண்ட் மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வெப்சைட் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் எதில் போனாலும் லாகின் பேஜ் அந்த ஃபார்ம் தான் ஒரு ஒரு எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுறது. ஃபார்ம் இல்லாமல் ஒரு கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட் அண்ட் எந்த ஒரு ட்ராக்குமே நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அதுலேருந்து தான் டேட்டாஸே எடுப்பாங்க. ஸோ ஃபார்ம் ஹேண்ட்லிங்கிறது ஒரு ரியல் டைம் வேர்ல்டு தான். இப்போ மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்ஸ் அண்ட் எல்லா ஒரு அப்ளிகேஷன்லையுமே ஃபார்ம் வந்து இருக்குது. ஒரு டேட்டா எடுக்கணும்னா ஃபார்ம் வேணும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஆன் சேஞ்சுனா என்ன? அதை எப்படி நம்ம ஒரு யூஸ் டேட்டை வச்சு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது? அதை எப்படி நம்ம ப்ரௌசரில் ஷோ பண்ணுறது? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் டேட் தெரியலனா போன வீடியோவில் போயிட்டு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம யூஸே பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபார்ம் அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வச்சோன்னில் ஒரு டேக் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை நேம் கொடுத்துக்கிறேன். என்னென்னா ஃபார்ம் ஹேண்ட்லிங் அப்படியே கொடுத்துருவோம். ஃபார்ம் ஹேண்ட்லிங் கொடுத்துருவோம். இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறேன். பி பிளாக் அதுக்குள்ள எனக்கு என்ன வேணும்னா லேபிள் என்டர் யுவர் நேம் அப்படின்ற ஒரு லேபிள் வேணும். எனக்கு வந்து அந்த இன்புட்டை வாங்குறதுக்கு இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டரில் என்டர் யுவர் நேம் அதே இருக்கட்டும். ஸோ இது எப்படி அடுத்தடுத்து ஸ்னிப்பட் வர்றதுனால தான் ப்ராப்ளம். அது எக்ஸ்டென்ஷன் கொடுத்தனால எனக்கு வருது. இப்போ வீடியோ எடுக்கிறப்ப எப்படி வரும்னு எனக்கு தெரியல, சாரி. ஸோ ஓகே, இது ஏன் வருதுன்னா நம்ம வந்து இப்போ இன்னும் எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால வருது. அந்த வார்னிங்லாம் நம்ம எல்லாத்தையுமே இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வார்னிங்லாம் இங்கே இருக்கவங்கலாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஹெடர் அங்கே யூஸ் பண்ணல, பட் இங்கே வரலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு இன்புட். இதை ப்ரௌசரில் எப்படி இருக்கும்னா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னமாக இருக்குது. கொஞ்சம் பெருசு பண்ணிப்போம். ஓகே, நான் தெரியும், நான் விசிபிளாக இருக்குது. என்டர் யுவர் நேம். ஸோ இங்கே தெரியும். ஸோ இங்கே கொடுக்குற நேம் வந்து இப்போ இன்புட்டில் தெரியும், ஏன்னா அது ஃபார்ம் ஹேண்டில். பட் ரியாக்ட்டுக்கு தெரியாது. அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஷோ பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதை ஹேண்டில் பண்ண தான் நம்மளுக்கு ஆன் சேஞ்ச் அப்புறம் யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் ஆகும். ஸோ இப்போது ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்ம் மீன்ஸ் இன்புட் அது க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, மேலே என்னோடய யூஸ் ஸ்டேட்டை நான் வாங்கிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் இப்போ நான் யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா இந்த வேல்யூ நான் இங்கே என்ன டைப் பண்ணுறேனோ அந்த வேல்யூ வந்து எனக்கு ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகும். அப்போ தான் என்னால் அதை ஷோ பண்ண முடியும். ஸோ இப்போ கான்ஸ்ட் நேம் கமா செட் நேம் யூஸ் ஸ்டேட்டில் ஸ்டார்டிங்கில் ஒரு டம்மி ஸ்ட்ரிங், அதாவது எம்டியாகவே நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஒரு டம்மி ஸ்ட்ரிங்காக தான் இப்போதைக்கு அது இருக்கும். இப்போ வந்து நேமோட இதுன்னு கரண்ட் வேல்யூ வந்து டம்மி ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்போது நான் இதுக்குள்ள வேல்யூவில், அதாவது இன்புட்டோட வேல்யூவை நேம் வேல்யூவாகவே நான் மாற்றிக்கிறேன். கரண்ட் வேல்யூ நான் இப்போ இங்கே என்ன டைப் பண்ணுறனோ அந்த வேல்யூ தான் இந்த கவுண்ட் வேல்யூவாகவே இருக்கிற மாதிரி, கரண்ட் வேல்யூவாக இருக்கிற மாதிரி. இப்போ தான் ஆன் சேஞ்சோட வேலை. அதுக்குள்ளே அங்கே டைப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தான் ஆன் சேஞ்ச். இங்கே உங்களுக்கு ஸ்னிப்பட்டில் தெரியும். ஆன் சேஞ்ச் ஏன் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இன்புட்டில் என்னென்னலாம் டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு ரியாக்ட்டுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிளுமே காமிக்கிறேன். ஆன் சேஞ்ச் இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் தான்.
இ. இந்த இ ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இதில் தான் நீங்கள் இன்புட்டில் என்னென்ன வேல்யூலாம் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ எல்லாமே நம்ம ஸ்டோர் ஆகும். இது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா கால் பண்ணி இப்போது இதில் வந்து நம்ம செட் நேமை அப்டேட் பண்ணுறோம். இ டாட் டார்கெட் டாட் இதில் பாருங்கள் என்னென்ன வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இ டாட் கொடுத்தாலே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். இ டாட் கொடுத்தீங்கன்னா டார்கெட் டேட் டைம் ஷாம் டைப் ஆட் என்னென்னு இதெல்லாம் வரும். நம்மளுக்கு தேவை டார்கெட் தான். டார்கெட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு டாட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணலாமோ அது எல்லாமே இதில் கீழே வரும். இன்புட் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே வரும். நம்மளுக்கு தேவை வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம கொடுத்துக்கணும். இப்போது என்னென்னா நீங்கள் இன்புட்டில் என்னென்னலாம் டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாமே போய் இந்த நேமில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஆன் சேஞ்சோட வேலையை. அதை உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் அப்படின்னா கீழே ஒரு H2 அப்படின்னு ஒரு டேக் எழுதிக்கிறேன். இவர் அதிலே வரும். நீங்கள் ஒரு ஸ்டிப் நீங்கள் ரெகுலராக கோடு எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்டிப் இருக்கும். உங்களுக்கு உங்கள் மைண்டில் உள்ளது அதுவே உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். நேம். ஸோ இப்போது யுவர் நேம் இஸ் நேம் அப்படின்னு வருதா. இப்போ இன்புட்டில் நீங்கள் என்ன நேம் எழுதுறீங்களோ அது வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்துலாமா. வாட் எரர் பேக் இம்பார்ட்டன்ட் ஏன் சேவில் தான் இருக்குது. என்ன எரர் செக் பண்ணி பார்க்கலாம். மாடல் டிஃபால்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட்ன்றது வந்து ஒரு டிஃபால்ட்டு ஸ்டேட், நேம்டு ஸ்டேட் கிடையாது, எக்ஸ்போர்ட் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இல்லாட்டி இப்போ கூட முடிஞ்சால் எண்ட் ஆஃப் த வீடியோ கூட சொல்கிறேன். ஏன்னா இப்போது ஹெட்டரில் வந்து நம்ம டேரெக்டாக முதல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஹெட்டர் மட்டும் நேம் எழுதியிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப் அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எழுதிக்கலாம். இதுவே எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூஸ் ஸ்டேட் அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இதை நேம்டு தப்பிங்காக தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இந்த ஸ்டேட் நம்ம இப்படி தான் எழுதணும். இப்போது ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தா வருது. ஸோ இங்கே இப்போ நீங்கள் டைப் பண்ண கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் ஆன் சேஞ்சோட வேலை. ஸோ நீங்கள் எப்போலாம் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே இது ரெண்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து வேல்யூஸை கீழே ஷோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இது கூட நம்ம ஒரு ஆன் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணுறோம். பட்டன் சேம் அதே கிளாஸ் நேம் பிடிஎன்ஏ கொடுத்துப்போமா. ஏன்னா அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதுக்கு ஸ்டைல் எழுதி வச்சுருக்கோம். ஸோ அதே பிடிஎன் கொடுத்துப்போம். பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் அது, சும்மா ஸ்டைல் மேக்ஸிமம் எழுதலை. ஸோ ஒன் கிளிக் அதுக்குள்ளே இதை ஒரு அலர்ட் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோமா. அது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு அலர்ட் பாக்ஸ் அதுவே ரெஃபரன்ஸ் காமிக்கும். அலர்ட் நேம் இஸ் நேம். நீங்கள் ஸ்னிப்பட் வச்சுக்கிறது எப்போனா உங்களுக்கு கொஞ்சம் சிண்டெக்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிண்டெக்ஸ் மறந்துடும். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போது கிளிக் பண்ணுவோமா. இங்கே வருதா நேம். யுவர் நேம் இஸ் வினோத்குமார் அப்படின்னு. இந்த எரர் என்ன அடிக்குது. ஓகே, இப்போ எரர் அடிக்கலை. இப்போ நம்ம மறுபடியும் செக் பண்ணுவோம். சஞ்சீவி கிளிக் பண்ணுறேன். இங்கே வரும். இந்த ஸ்பேஸ் அதான் ஸ்டைலிங்லாம் நீங்கள் ஒரு ப்ராப்பரான சிஎஸ்எஸ் கிளாஸ் இன்னொரு நாள் நம்ம போடலாம். இந்த ஸ்டைலிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. இப்போது நம்ம அதுக்கு பேசிக் கற்றுக்கிட்டோன்னா ஸ்டைலிங் ஈஸி தான். அது எப்படியும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அவங்களால பண்ண முடியும். பட் ஏன்னா டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் ஓகே தான். ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும்.
இப்போ இதில் இன்னொன்று இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் அதுவுமே நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் வந்து தனித்தனியாக பண்ணுறேன். இதுவே டைனமிக்காக ஒரு அரேல எப்படி பண்ணலான்றதெல்லாம் நம்ம போக போக நெக்ஸ்ட் வீடியோ ஒரு பெரிய இதில் பார்ப்போம். இப்போதைக்கு ஃபார்ம் எப்படி இப்போ வந்து இப்போ என்டர் யுவர் நேம் மாதிரி இப்போ என்டர் யுவர் இமெயில், உங்கள் இமெயில் கொடுத்துக்கிறேன். இமெயில் அது எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணேன். இங்கே இமெயில் அதில் இமெயில் டேப் இமெயில் ஹியர் நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே வந்து இப்போ நேம் கொடுத்துருக்கோம் வேல்யூ அதே மாதிரி இங்கே நம்ம புதுசாக ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணுறோம். அது என்னன்னா இமெயில் செட் இமெயில் ஸ்டேட். அது ஒரு எம்டி ஸ்ட்ரிங். ஏன்னா அதுவுமே ஒரு ஸ்ட்ரிங் தானே. ஏன்னா நேம் ஒரு ஸ்ட்ரிங், நம்பர்னா நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்க வேணாம். ஸோ இங்கே கொடுத்தாச்சா. இப்போ இந்த இமெயில் இதை வந்து கரண்ட் வேல்யூவில் வந்து நம்ம இப்போ பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வேல்யூ வந்து நேம்னு கொடுக்குறது பதிலாக அதுக்கு போல் இமெயில் அதை கொடுத்துட்றேங்க. இப்போ இங்கே அதே தான் செட் நேம் பதிலாக செட் இமெயில். இப்போ எல்லாமே லைக் செட் நேம் கொடுக்குறப்போ அதோட வேல்யூ அதுக்கும் இமெயிலோட வேல்யூ இமெயிலுக்கும் போகும். இப்போ இதை இங்கே ஸ்டோர் பண்ணோம்னா அகைன் ப்ளஸ் இப்படி நம்ம ஒரே ஸ்ட்ரிங் இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக வேறு மாதிரி எழுதி பார்ப்போம். யுவர் நேம் இஸ் ஒரு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி அதுக்குள்ள நேம் அண்ட் க்ளோஸ் கமா யுவர் email is again ஒரு டாலர் சிம்பிள் இமெயில் நம்மளோட கரண்ட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டு again க்ளோஸ் பண்ணால் போதும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இன்புட்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டு டைப் வந்து டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். இந்த இன்புட் ஃபார்ம் எல்லாமே பேசிக் திங்ஸ் தான். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அகைன் இன்புட்டில் வந்து நம்ம டைப் எடுத்துக்கிறோம். வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூ எப்போவுமே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அடுத்தது கிளிக் பண்ணால் அது ரொட்டேட் ஆகும். இது நான் ஆரோ ஃபங்க்ஷனில் எழுதியிருக்கிறனால நான் இப்போதைக்கு வேல்யூ மட்டும் தான் எழுதிருக்கேன். ஒரு பர்டிகுலர் கரெக்டாக நம்ம இப்போ கிளிக் பண்ணோன்னா அது ரிமூவ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் போக போக பார்ப்போம். இப்போதைக்கு ஃபார்ம் வேலிடேஷன் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பேசிக்ஸ் திங்ஸ் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இதில் வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூ நேம் இப்போ ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அதே மாதிரி இமெயிலுக்கும் கரண்ட் வேல்யூ ஸ்ட்ரிங்காக எம்டி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ ஆன் சேஞ்ச் ஆன் சேஞ்சுனா லைக் இங்கே எப்போலாம் கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த ரியாக்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ அப்படி ட்ரிகர் பண்ண இது ஒவ்வொரு வேல்யூவாக இங்கே போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டோர் ஆகிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி அதில் அலர்ட்டில் போடுறோம். இப்போ நான் மேலே ஆன்லைன் கோடர் கீழே வந்து நான் ஆன்லைன் கோடர் @gmail.com. ஸோ நான் இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் யுவர் நேம் இஸ் ஆன்லைன் கோடர், யுவர் இமெயில் இஸ் ஆன்லைன் கோடர் @gmail.com. இங்கே அலர்ட்டில் நம்மளுக்கு ஷோ ஆகிறது தெரியும். கீழே நான் இங்கே ஷோ பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரியே லைக் இந்த மாதிரி +2 ஒன்று காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நேமுக்கு பதிலாக இமெயில் மாற்றிங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நம்ம இங்கே நம்ம பார்த்துக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தெரியும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு ஃபார்ம் திங் க்ரியேட் பண்ணுறது. ஆன் சேஞ்சுன்றது பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூவில் கொடுக்குற வேல்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஆன் சேஞ்ச் கொடுக்குறோம். இதை அப்படியே நம்ம யூஸ் ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை அப்படியே நம்ம ஷோ பண்ணுறதுக்காண்டி நம்ம அலர்ட் பண்ணி நம்ம ஆன் கிளிக் மூலமாக அலர்ட் பண்ணி வாங்கிக்கிறோம். இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்ம். போக போக நம்ம ஒரு ரியல் டைமில் யூஸ் பண்ணுற இது. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டூ லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம் ஃபார்ம் வச்சு அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவோட அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டூ லிஸ்ட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.